60 வயது சுகர் நோயாளியா இதை கவனிக்க மறந்துடாதீங்க. சர்க்கரை மக்கள்ல சில பேர் 60 வயசு ஆயிடுச்சு, இனிமே வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 60 வயசுலையும் நம்ம உடம்புல இருக்கிற சில பிரச்சனைகளை சரி செய்தால் 100 வயசு வாழ முடியும். அந்த பிரச்சனைகள் என்ன, எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோக்கள்ல இதுவும் ஒண்ணு. அதனால வீடியோ ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏழை சர்க்கரை குழந்தைகள் இன்சுலின் வாங்க, மாத்திரை வாங்க கூட வசதி இல்லாத ஏழை சர்க்கரை மக்களுக்கு மாத்திரை வாங்க, காலில் புண்ணு இருக்கிற ஏழை சர்க்கரை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சை அளிக்க நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்களும் உங்கள் பங்களிப்பை வழங்கலாம். இதை தொடர்ச்சியா நம்ம சேனல்ல சொல்றப்ப தேனியிலிருந்து கார்த்திக் அப்படிங்கிறவர் பணம் அனுப்பி ஏழை சர்க்கரை குழந்தைகளுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு அனுப்பி இருக்கிறாரு. ரொம்ப நன்றி சார். இந்த பணம் நிச்சயமா ஏழை சர்க்கரை குழந்தைக்கு போய் சேரும். அவங்களே உங்களுக்கு போன் பண்ணுவாங்க. நம்ம சேனல் கமெண்ட்ல வந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்றேன். சார், டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் பத்தி கொஞ்சம் விரிவா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். டைப் 1 அப்படிங்கிறது பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வரும். டைப் 2 அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு வரும். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு வர்ற டைப் 1 டயபெட்டிஸ்க்கு இந்த குழந்தைகள் இன்சுலின் ஊசி போட்டு தான் சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும். மாத்திரைகள் பலனளிக்காது. இரண்டாம் வகை சர்க்கரை நோயாளிகளுக்கு மாத்திரை சர்க்கரையை குறைக்கும். மாத்திரையும் கேட்காத தன்மை வந்தால் அவங்களுக்கும் இன்சுலின் தேவைப்படலாம். 62 வயசு ஐயா, இவருக்கு சர்க்கரை இருக்கு. ரிட்டையர்ட் ஆகி 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் சரியா சர்க்கரைக்கு பார்க்கல. வேலையிலேருந்து ரிட்டையர்ட் ஆன பின்னாடி இப்ப ப்ராப்பரா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல அவர் வர்றப்ப எனக்கு வயிறு சரியா செரிமானம் ஆக மாட்டேங்குது, நெஞ்ச கரிக்குது, ஒரு புளிச்சேப்பம் வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி இது நடக்குது சார் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு சொன்னேன், உங்க வயிற்றுக்கு எது ஒத்துக்கிறதோ அந்த உணவை மட்டும் சாப்பிடுங்க. இந்த மாதிரி நெஞ்ச கரிப்பு, புளிச்சேப்பம் வர்றப்ப என்ன மாதிரி உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்து அதை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தொந்தரவு வர்றப்ப சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மாத்திரையும் எழுதி கொடுத்தேன். 3 மாசம் கழிச்சு திருப்பி வந்தாரு. சார், எனக்கு தொந்தரவு வந்துகிட்டே தான் சார் இருக்கு, தொந்தரவு சரியாகல அப்படின்னு சொன்னார். நீங்க உணவு முறையில மாற்றம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், நிறைய கல்யாணம் வருது, அங்கெல்லாம் போக வேண்டியிருக்கு, சாப்பிட்டு தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னார். கல்யாண சாப்பாடு கொஞ்சம் காரமாக தானே சார் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எங்க ஏரியாவில் கல்யாண சாப்பாடுனா அசைவம் தான், அது நல்ல காரமாகவும் இருக்கும். அப்ப அவருக்கு மறுபடியும் சொன்னேன், காரமான உணவு சாப்பிட வேண்டாம், ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க, உணவை சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்னால சாப்பிடாம இருக்க முடியாதே சார் அப்படின்னு சொன்னாரு. 30 வயசுல நீங்க சாப்பிட்டதை இப்பவும் சாப்பிட்றீங்க அப்படிதானே அப்படின்னு கேட்டேன். ஆமா சார்னு சொன்னாரு. 30 வயசுல நீங்க வேகமா ஓடுவீங்க, இப்ப ஓட முடியுமான்னு கேட்டேன். அது எப்படி சார் முடியும் அப்படின்னாரு. 30 வயசுல சாப்பிட்ட உணவை நீங்க சாப்பிட்றீங்க, ஆனால் 30 வயசுல நீங்க ஓடினதை இப்போ ஓட முடியாது, ஏன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு அப்படிதானே. அது மாதிரி தான் உங்க வயிற்றுக்கும் 62 வயசாயிருச்சு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உணவு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே ஓகே சார், இனிமே நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து 3 மாசம் கழிச்சு வர்றப்ப இப்ப எனக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை சார் அப்படின்னு சொன்னார். நீங்களும் ஏத்துக்கோங்க, உங்க வயசு 60க்கு மேல போச்சு அப்படின்னா உங்க வயிற்றுக்கும் வயசாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி உங்க உணவு முறையை மாத்தி அமைச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் புதுசா சொல்லல, நமது தமிழ் முன்னோர்கள் சொன்னதுதான். திருக்குறள் 943, அற்றால் அளவறிந்து உண்க, அக்துடம்பு பெற்றான் நெடிதுயக்கும் 6, உடலுக்கு ஏற்ற அளவில் உணவை எடுத்துக்கொண்டால் உடல் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். அதே கருத்தை திருமந்திரத்துல திருமூலர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, பிண்டன் சுருங்கிட் பிராணன் நிலை பெறும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். உணவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக் கொண்டால் உயிர் சக்தி நிலை வரும், நீண்ட நாள் ஆரோக்கியமா வாழலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதைத்தான் நானும் சொல்றேன். இந்த மாதிரி சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற பெயர்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு போன் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்ல புக் வேணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
60 வயதுடைய சர்க்கரை மக்கள் கவனிக்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்கள் என்ன? அதுல முதல், உணவு கட்டுப்பாடு. வயசு கூட கூட உணவோட அளவை குறைக்கணும். குறைக்கப்பட்ட உணவுலையும் அதிகமா காய்கறிகள் இருக்கணும், கீரை இருக்கணும், பயிறு வகைகள் இருக்கணும். அதிகமான அரிசி உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள், இனிப்பு வகைகள் வேண்டாம். இரண்டாவது, உடம்புக்கு தேவையான சத்துக்கள். 60 வயசுக்கு மேல விட்டமின் B12, விட்டமின் D குறைபாடு வரும். விட்டமின் D குறைபாடு இருக்கிறவங்க உங்க டாக்டருடைய ஆலோசனைப்படி அதற்கான பரிசோதனை செஞ்சு அதற்கு ஏற்ப மாத்திரை சாப்பிடுங்க. நம்ம உடம்புல விட்டமின் D இயற்கையாக கிடைக்க காலை நேர சூரிய வெளிச்சம் ரொம்ப முக்கியம். விட்டமின் B12 குறைபாடு இருக்கிறவங்க அதற்கான பரிசோதனை செஞ்சு அதற்கான மாத்திரையை உங்க டாக்டருடைய ஆலோசனைப்படி அவசியம் சாப்பிடுங்க. உங்களுக்கு சர்க்கரை இருக்கா? எத்தனை வருஷமா இருக்கு? இந்த மாதிரி வயிற்று பிரச்சனைகள் எதுவும் இருக்கா? விட்டமின் குறைபாடு இருக்கா? அதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மூணாவது, உடற்பயிற்சி, சமூக வாழ்க்கை. தினமும் 30 நிமிஷம் நடங்க, இது கட்டாயம். அதோட மரம் நடுதல், உங்க நண்பர்களோட பழகுதல், சமூகத்திற்கு உங்களால் முடிஞ்ச சேவையை நீங்க தாராளமா செய்யுங்க. தனிமைங்கிறது உங்க உடம்புக்கும் மனசுக்கும் நல்லதல்ல. நான்காவது, முழு உடல் பரிசோதனை. வருடத்திற்கு ஒரு முறை முழு உடல் பரிசோதனை செஞ்சுக்கோங்க. அதுல என்னென்ன பரிசோதனை இருக்கணும்னா, 3 மாச ஆவரேஜ் HbA1c இருக்கணும். உங்களுடைய கிட்னி நல்லா செயல்படுதா அப்படின்னு பார்க்கணும். லிபிட் ப்ரொஃபைல், அதாவது கொழுப்பு சத்துக்கான பரிசோதனை இருக்கணும். வருஷத்துக்கு ஒரு முறை ஐ செக்கப்பும் பண்ணிக்கிறங்க. சர்க்கரை இருக்கிறவங்க கால் நரம்பு பரிசோதனையும் பண்ணிக்கோங்க. அடுத்து 5வது, சர்க்கரை இருக்கிறவங்க 3 மாதத்திற்கு ஒரு முறை டாக்டரை பாருங்க. 3 மாச ஆவரேஜ் HbA1c கட்டுப்பாட்டில் இருக்கான்னு பாருங்க. உங்க உடல் எடையில மாற்றம் இருக்கான்னு பாருங்க. பிரஷர் பாருங்க. இதுல ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சா உங்க டாக்டரோட அட்வைஸ் படி மாத்திரைகள்ல மாற்றம் பண்ணிக்கோங்க. 60 வயசு ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்திய மக்களின் சராசரி ஆயுட்காலம் 70 வயசு. இதுவே ஜப்பான்ல 84. நீங்க சரியானபடி உங்க வாழ்க்கையை திட்டமிட்டால் நீங்க 100 வயசு வரைக்கும் வாழலாம். இன்னைக்கு 25 வயசு, 30 வயசு, 40 வயசுல எல்லாம் சில பேருக்கு சர்க்கரை வந்துருது. அவங்க எங்க மருத்துவமனைக்கு வர்றப்ப நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அவங்களோட பயத்தை போக்குறதுக்கு, அவங்க மனசுல ஒரு நம்பிக்கையை விதைக்க எங்கள் மருத்துவமனை தொடர்ச்சியா ஒரு நிகழ்ச்சியை பண்ணிக்கிட்டே வர்றோம். எங்க மருத்துவமனையில 85-90 வயசு இருக்கிறவங்க வருவாங்கல்ல, அவங்களோட உரையாட விடுறோம். இந்த மாதிரி ப்ராப்பரா பார்த்து நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்களை கௌரவப்படுத்துறோம். அதை பார்க்கிறப்ப இளம் வயது சர்க்கரை மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. நாமளும் சர்க்கரையோட நல்லா வாழ முடியும் அப்படின்ற எண்ணத்தை அவங்க மனசுல விதைக்குது. அந்த வீடியோ பதிவையும் நீங்களே பார்க்கலாம். எங்கள்கிட்ட சர்க்கரைக்கு 10 வருஷமா பாக்குறாங்க. அதை ஏன் உங்கள்கிட்ட தகவலை நான் கன்வே பண்றேன் அப்படின்னா, முறையா ரெகுலரா வர்றதுனால 95 வயசுங்கிறது அடுத்தடுத்து 100 வயசை நோக்கி போறதுக்கு அவர் தயாராகிட்டு இருக்காரு. நம்மளும் அந்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா அவங்கள நமக்கு ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கணும். அதனால டாக்டர் அவங்களை கௌரவிச்சு ஒரு புத்தகம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருமே அவரை கௌரவிக்கணும்னு நினைக்கிறேன். சர்க்கரைக்கு சரியான உணவு கட்டுப்பாடு, முறையான மருத்துவ பரிசோதனை, நடைப்பயிற்சி, மருந்து மாத்திரைகள், மன உறுதி, இது இருந்தால் 100 வயசு வாழ முடியும். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சர்க்கரை ஒரு நோயா குறைபாடா அப்படிங்கிற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.